வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி ரோஜா கண்காட்சியானது துவங்கியது. கடந்த 10 நாட்களாக இந்த ரோஜா கண்காட்சி நடைபெற்று வந்தது. இன்று நிறைவு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரித்து வருவது காரணமாக அவர்கள் இந்த ஏமாற்றுடன் திரும்பி போகக்கூடாது என்ற கருத்தில் கொண்டு மேலும் 3 நாட்களுக்கு இந்த ரோஜா கண்காட்சியானது நீடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் உதகையில பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் இந்த ரோஜா பூங்கால சுற்றுலா பயணிகள் அந்த ரோஜா அலங்கரிக்க வைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை கண்டு ரசித்து அவர்கள் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இந்த ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கப்படுகிறது. மேலும் உதகை தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சியானது நாளையுடன் நிறைவு பெறுகிறது. அந்த மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகளோட கருத்தில் கொண்டு அதுவும் மேலும் நீடிப்பார்களா என்று நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த இ பாஸ் நடைமுறை உள்ள காரணத்தினாலும் சுற்றுலா பயணிகள் அந்த இ பாஸை அவர்கள் பதிவு செய்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படைத்துள்ளனர். இங்க பாத்தீங்கன்னாக்க உதகை அரசு தாவரியல் பூங்கா, உதகை ரோஜா பூங்கா போன்ற பகுதியில் அவர்கள் இந்த சுற்றுலா தங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்த சுற்றுலா பயணிகளோட வரவு அதிகரித்து காணப்படுவதனால் மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கப்படுகிறது.